திருக்குறி திருச்சியில் இந்திய இன சிறப்பு நாய் கண்காட்சி நடைபெற்றது. ஏராளமான நாய்கள் பங்கேற்பு. டெல்டா கெனல் கிளப் அமைப்பு சார்பில் வி. சுதர்சன் நினைவு 3வது திறந்த நாய் கண்காட்சி மற்றும் இந்திய இன நாய் சிறப்பு கண்காட்சி 2026 இன்று நடைபெற்றது. ரேபீஸ் ஃப்ரீ திருச்சி என்ற விழிப்புணர்வு இயக்கமும் நடைபெற்றது. இந்த மாநில அளவிலான போட்டியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 170க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. பல்வேறு சர்வதேச மற்றும் இந்திய இன நாய்கள் கலந்து கொண்டு தரம், கட்டுப்பாடு மற்றும் இனத்தன்மைகளை வெளிப்படுத்தின. இந்த கண்காட்சி நாய் வளர்ப்பு துறையில் முக்கிய பங்களிப்பு செய்த மறைந்த திரு. வி. சுதர்சன் அவர்களின் நினைவாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடன் இணைந்து ரேபீஸ் ஃப்ரீ திருச்சி என்ற பொதுமக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாய் உரிமையாளர்களுக்கு ரேபீஸ் நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதன் மூலம் செல்லப்பிராணிகளுக்கு தவறாமல் ரேபீஸ் தடுப்பூசி செலுத்துதல், தெருநாய்களுக்கு தடுப்பூசி மற்றும் இனப்பெருக்க கட்டுப்பாடு, பொறுப்பான செல்லப்பிராணி பராமரிப்பு போன்ற அம்சங்கள் வலியுறுத்தப்பட்டன. இந்த நாய் கண்காட்சியில் நீதிபதிகளாக திருமதி கௌரி நர்கோல்கர், திரு. ரஞ்சித் சிங் முஞ்சால் ஆகியோர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினராக டாக்டர். ராஜவேல், டாக்டர். விஸ்வநாதன், ரெமின் ராஜ், அருண் ராஜா, அபு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய இன நாய்களின் பாதுகாப்பு, பொறுப்பான இனப்பெருக்கம் மற்றும் நகர அளவில் ரேபீஸ் கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் முயற்சியாக அமைந்தது என நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். Good morning. இது டாக்டர் சி.வி. சுதர்ஷன், லேட் செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் ஆஃப் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா. அவரோட மெமோரியலாக டெல்டா கெனல் கிளப் அண்ட் தமிழ்நாடு சாப்டர் நேட்டிவ் ப்ரீட் ஸ்பெஷாலிட்டி சொசைட்டி சேர்ந்து ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணுறோம் ஃபார் த இந்தியன் ப்ரீட் டாக்ஸ் அண்ட் ஆல் ப்ரீட்ஸ் கம்பைண்டாக. அவர் தான் மெயினாக நம்மளுக்கு இந்த கிளப்பெல்லாம் செட் பண்ணி கொடுத்ததும். கேசிஐயில் ஆல் நார்ம்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் அது கீழே ஒரு 80 கிளப்ஸ், இதோட ஃபார்மேஷன் எல்லாமே ஒரு காட் ஃபாதராகவே இருந்திருக்காரு அவர் இந்தியன் டாக் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு. ஸோ அவரோட மெமோரியில் இந்த ஷோ கண்டக்ட் பண்ணுறோம். என்னென்ன வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் கலந்துருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் என்ன சார்? இந்த ஷோவில் மொத்தமாக 171 டாக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் நம்ம தமிழ்நாடு நேட்டிவ் ப்ரீட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 67 டாக்ஸ் என்ட்ரி ஆகிருக்கு. நம்ம டெல்டா கெனல் கிளப் வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியன் நேட்டிவ் ப்ரீட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும், அதை டெவலப் பண்ணுறதுக்காகவும், அதை ஷோ பண்ணுறதுக்கான எக்ஸிபிட்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் தான் நாங்கள் இந்த ஷோஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இன்னொன்று, நாங்கள் வந்து திருச்சியில் ரேபீஸ் ஃப்ரீ திருச்சி நாங்கள் வந்து ஒவ்வொரு ஷோலையும் அதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே திருச்சியில் இருக்கிற பெட் ஓனர்ஸ், பெட் லவர்ஸ்க்கெலாம் எப்படி டாகை மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஷோ டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணணும், ஸோ இந்த அவேர்னஸும் அதை வளர்க்குற முறைகளை வந்து கரெக்ட்படுத்துறதுக்கும், ப்ரீடோட ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்குமாக தான் நாங்கள் இந்த கிளப் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது விஷயமாக தான். ஏன்னா இங்கே வந்து மக்கள் பார்க்கும்போது ப்ரீடு ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குது, இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் எப்படி இருக்கணும், டோபர்மேன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து, புரிதல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ மற்ற இடத்துல போயிட்டு தெரியாமல் ஏமாறுறதுக்கான வேலைகளும் இருக்காது. இன்னொன்று, நம்ம அதை இப்போ நிறையா ரேபிஷ் ப்ராப்ளம் வருது இல்லைங்களா, ஸோ அது எப்படி டாகை மெயின்டைன் பண்ணணும், மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் டாகை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் ஒரு அவேர்னஸாக நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் சார். இது என்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து இப்போது ஓப்பன் ஷோ அப்படின்றதுனால நாங்கள் ஆல் ப்ரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 560 ரூபாவும், இந்தியன் ப்ரீடு ஸ்பெஷாலிட்டி ப்ளஸ் ஆல் ப்ரீடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1120 ரூபாவும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நவம்பரில் நாங்கள் சாம்பியன்ஷிப் ஷோஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் கொஞ்சம் ஹைக்காக இருக்கும். ஏன்னா அது வந்து இன்னும் அதிகமான, இந்தியாவிலேருந்து அதிகமான டாக்ஸ் வரும். அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் சூஸ் பண்ணுற டாக்ஸுக்கு பெஸ்ட் இன் ஷோ. இப்போ வந்து 171 டாகில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த டாக்கு வந்து பெஸ்ட் இன் ஷோ, செகண்ட் பெஸ்ட் இன் ஷோ, தேர்ட் பெஸ்ட் இன் ஷோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரூப்லேயும் நாங்கள் ஒவ்வொரு டாக் செலக்ட் பண்ணி கொண்டு வருவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த 11 டாக்லேருந்து ஒரு 8 டாகை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு 8 கொடுப்போம். இந்தியன் பில்டு கேட்டகரிக்குன்னு தனியாகவே நம்ம வந்து பெஸ்ட் இந்தியன் பில்டு ஷோ, பெஸ்ட் ரிசர்வ் இந்தியன் பில்டுன்னு ஷோ, அப்புறம் பெஸ்ட் பப்பி இந்தியன் பில்டு பப்பி இன் ஷோஸு நம்ம அது கொடுத்துட்ருக்கோம் சார். கேஷ் ப்ரைஸ் வந்து நாங்கள் அது பண்ணுறது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ஐ எம் என்கரேஜிங் ஒன்லி ஃபார் ப்ரீட்ஸ். ஸோ கப்பு நாங்கள் அதுக்கு கொடுப்போம். நாங்கள் சர்டிஃபிகேட்ஸு, இப்போ சாம்பியன் ஆகுதுன்னா சாம்பியன்ஷிப் என்டாஸ் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம்.
இப்போ சேலஞ்ச் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 4 சேலஞ்ச் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் டாக் சாம்பியன் ஆகும். ஸோ அப்போ மினிமம் ஒரு 4 ரிங் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். சாம்பியன்ஸ் ரிங் வந்து 4 ரிங் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி 4 சேலஞ்ச் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அந்த டாக் சாம்பியன் ஆகும். உங்கள் பேர்? என் பேர் கிளமெண்ட் ராஜ். நான் டெல்டா கெனல் கிளப்போட செக்ரட்டரி.